தந்தை பெரியார் இருந்தவரை சங்கர மடங்கள் வாளை சுருட்டி கொண்டிருந்தன. சங்கராச்சாரியார்கள்லாம் இருந்த இடமே, இருக்கிற இடமே தெரியாது. வட இந்தியாவில் ராம்லீலா, இங்கே ராவண லீலா நடத்தினார் தந்தை பெரியார். கிரேக்க நாட்டில் சாக்ரட்டிஸை திட்டுனா அவங்க ஏத்துக்குருவாங்கன்னா, அதே மாதிரி தான் தமிழகத்திற்கு சாக்ரட்டிஸ். இரண்டாம் நக்கீரன், தந்தை பெரியார் இரண்டாம் நக்கீரன், அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் தமிழ் மாத இதழ் நடத்தும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். தந்தை பெரியார் பற்றி தொடர்ந்து அடங்காமல் பேசிக்கொண்டு திரிகின்ற திரு சீமான் அவர்கள், அவருக்கு துணையாக பேசுகின்ற அவருடைய கைத்தடிகள் மணியரசன் போன்றவர்களுக்கு தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பதில் எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் என்பதல்ல, எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறோம் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். நக்கீரன் இருந்தார், நம்ம கோபாலண்ணனை சொல்லலை, நக்கீரன் என்று ஒருத்தர் இருந்தார். இன்று வரை எந்த புலவனை ஞாபகம் இருக்குதோ இல்லையோ தமிழனுக்கு நக்கீரனை நல்லா தெரியுமியா? ஏன்? தமிழ் நிலம் ஒரு மாதிரியான நிலம். தமிழகத்தில் எவன் கடவுளை திட்டுறானோ அவனை பிடிக்கும் தமிழனுக்கு. எவன் கடவுளை திட்டுகிறானோ, துணிச்சலோடு கடவுளை எதிர்கொள்கிறவன், இறைவன் என்ற பிம்பத்தை எதிர்த்து நிற்கிறவனைத்தான் தமிழர்களுக்கு பிடிக்கும். அவன் தான் ஹீரோ இங்கே. அதனால் அன்றைக்கு சிவனுடைய சட்டைக்காலரை பிடித்து கொத்தாக பிடித்து உலுக்கிய நக்கீரன் இங்கே ஹீரோ. அதனால தானே நக்கீரன்கிற பேரில் பத்திரிகை நடத்துகிறார் அண்ணன் கோபால். ஏன் சிவன்கிற பேரில் பத்திரிகை நடத்த சொல்லுங்களேன், ஒரு ரூபாயை வாங்க மாட்டேன். நக்கீரன் என்ற பெயரில் பத்திரிகை நடத்துவதால் தான் இன்றைக்கு சக்கப்போடு போடுது நக்கீரன் யூடியூப், நக்கீரன் பத்திரிகை எல்லாம். வாழ்க அண்ணன் கோபால் அவர்கள். அதே மாதிரி இங்கே கடவுள்களை, மடாதிபதிகளை எதிர்ப்பவன் தான் இங்கே ஹீரோ. பெரியார் இருந்தவரை சங்கர மடங்கள் எப்படி இருந்தன? எதுலையும் தலையிட மாட்டாங்க சார், வாழை சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க மடத்துக்குள்ள. அவர் இறந்தார். அதன் பிறகு இன்றைக்கு எல்லாமே தலைகீழாக அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க, எல்லாம் சொல்ல வந்து விட்டார்கள். மடங்கள் உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லையா? இருந்தது. இதைவிட படுபயங்கரமாக மடங்களுடைய அதிகாரம் வரம்பற்று இருந்தது. ஐரோப்பாவிலும், கீழே ஐரோப்பா, மேலே ஐரோப்பா, எல்லா நாடுகளிலும் மடங்களுடைய அதிகாரம் வரம்பற்று இருந்தது. ஒரு மடம் நினைச்சா ஒருத்தனை உயிரோட தீய வச்சு கொளுத்திடுவாங்க. அவர்களுடைய செல்வ வளம் மன்னனுக்கே வட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு மடாதிபதிகள், மடாலயங்கள் விளங்கின. தேவாலயங்கள் தான், வேற என்ன. அவ்வளவும் 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் ஒழித்து கட்டப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் இன்றைக்கு எஞ்சி இருக்கின்ற மடாலயங்கள் இருக்கின்ற ஒரே நாடு எது தெரியுமா? இந்தியா தாயா. வேற எந்த நாட்டிலும் மடாலயங்களோ அவர்களுக்கு சொத்து பத்துகளோ கிடையாது. அவர்கள் அரசியலில் ஆடுவதும் கிடையாது. அவ்வளவுதான். ஏன்னா அந்த கிறிஸ்தவர்கள் இயேசு வருகிறாருன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறானுங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள்ள வராது. கட்டமைப்பாக அரசின் ஆதரவோடு மக்களை ஆட்டி படைத்து கொண்டு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வர்க்கமாக இந்த மடாலயங்கள், மடாதிபதிகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் அது இந்தியாவில் தான். ஏன் அவங்கெல்லாம் மக்களுக்கு அறிவு வந்து விட்டது, நல்லறிவு, பட்டறிவு, யதார்த்த அறிவு வந்த உடனே ஐரோப்பியர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் மடாதிபதிகளை. தூக்கி எறிவதற்கு தான் அன்றைக்கு சாக்ரட்டிஸ்லேருந்து, பிளாட்டோவிலிருந்து, எவ்வளவோ அறிஞர்கள், மார்க்ஸ்லேருந்து, ஏங்கஸ்லேருந்து, லெனின் எல்லோரும் வந்தார்கள். ஏன் சீனா எவ்வளவு பெரிய தேசம், மடாலயங்கள் இருக்குதா? மடாலயங்களுக்கு கணக்கற்ற சொத்து பத்துக்கள் இருக்குதா? இல்லை. ஆக இந்த சீமான் என்பவர் மடாலயங்களை காப்பாற்ற வந்திருக்கின்ற ஒரு புல்லுருவியாகத்தான் நமக்கு தெரிகிறார். பெரியாரை திட்டி மடாலயங்களை மடாலயங்களுடைய, சங்கராச்சாரியர்களுடைய ஒரு ஏவல் நாயாக இருக்கிறார் சீமான் என்றுதான் நாம் சொல்ல முடியும். இப்ப பெரியார் என்பவர் அதாவது சிலருக்கு அவர் ஒரு வைரஸாக தெரிவார். கடவுள் நம்பிக்கை கொண்டு, மத நம்பிக்கையோடு, எல்லாவற்றுக்கும் கடவுள்தான் துணை என்று நிற்கின்ற ஒரு பெரும் கூட்டத்திற்கு பெரியார் எதிரி. ஆனால்
என்னுடைய அறிவின் மூலம் நான் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகிறேன், எனக்கு உள்ள அறிவே போதும், என்னுடைய அனுபவத்தின் மூலம் தீர்த்து கொள்ளுகிறேன் என்றால் அங்கே அவனுக்கு ஆதரவாக பெரியார் இருக்கிறார். பெரியார் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். கடவுளை நம்புகிறவனிடமும் இருக்கிறார், நம்பாதவனிடத்தையும் பெரியார் வியாபித்திருக்கிறார். பெரியார் ஒரு மனிதர் அல்ல, அது ஒரு சிஸ்டம். தந்தை பெரியார் என்பது ஒரு சிஸ்டம். இது தெரியாம இந்த மூதேவி மோதிக்கிட்டு இருக்கு. அவர் மனிதன் என்ற எல்லையை கடந்து ஒரு சிஸ்டமா மாறி இருக்கிறார். சிஸ்டத்தை எப்படி நீங்க தனி மனித தாக்குதல் நடத்தி ஒரு சிஸ்டத்தை தகர்க்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஒரு சிஸ்டத்தை தகர்க்கணும்னா இன்னொரு சிஸ்டம் வரணும். ஒரு கோடை சிறிய கோடை இப்போ ஆக்கணும்னா இன்னொரு பெரிய கோடை அதுக்கு பக்கத்தில் வரையணும். அதற்கு ஒரு சிஸ்டமாக இவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய படித்திருக்க வேண்டும், நிறைய எழுதியிருக்க வேண்டும், மிகப்பெரிய அறிஞனாக இருக்க வேண்டும். பெரியார் தத்துவத்திற்கு எதிராக இன்னொரு தத்துவத்தை, கட்டமைக்கப்பட்ட ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து போராடினால்தான் பெரியாரை தகர்க்க முடியுமே ஒழிய தனி மனித தாக்குதல் நடத்தி பெரியாரை தகர்க்க முடியாது. ஏனென்றால் பெரியார் ஒரு சிஸ்டம். நக்கீரனையும் சொல்லிட்டோம், இந்த சிஸ்டத்தையும் சொல்லிட்டான். சரி, கிரேக்கத்தில் சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாரு? ஏன், எதற்கு, எப்படின்னு உன்னையே நீ கேள்வி கேட்டுக்க. ஏன், எதற்கு, எப்படி, இது 3 வார்த்தை தான் சொன்னார். அப்புறம் என்ன, அவர் வீடு வீடா போய் லைன்ல நிற்கிறவங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தாரா? சாக்ரட்டிஸ் என்ன செய்தார் இந்த நாட்டிற்குன்னு கேட்ட, வீடு வீடா வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கொடுங்கன்னு போராடினாரா? போராடினாயா? மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடின? அதெல்லாம் கிடையாது, தேவையில்லை. போராடுவதற்கான ஒரு பொறியை பற்ற வைத்தார், ஒரு நெருப்பை பற்ற வைத்தார் சாக்ரட்டிஸ். பெருந்திரளான மக்கள் போராடுவதற்கான நெருப்பை பற்ற வைத்தார் சாக்ரட்டிஸ். அதைத்தான் தந்தை பெரியார் செய்தார். போராட்ட களத்திற்கு மக்களை அழைக்கின்ற ஒரு நெருப்பை பற்ற வைத்தார் தந்தை பெரியார். ஆகவே சாக்ரட்டிஸ் ஒரு சிஸ்டம். விஷத்தை கொடுத்தாங்க, வாங்கி அறிந்து விட்டு தன்னுடைய சாவோடு அந்த தன்னுடைய கொள்கைகளுக்கு சாகாவரம் அளித்து விட்டு அவர் இறந்து விட்டார் சாக்ரட்டிஸ். அதே போல தந்தை பெரியார் சாவு கண்முன்னே தெரிந்தும் கூட அன்றைக்கு நாள் கூட கூட்டத்தில் பேசுறார். கண்முன்னே தெரியுது அவருக்கு நம்ம இறந்துருவோம் அப்படின்னு. இருந்தாலும் இறுதி வரை வைராக்கியத்தோடு பேசிய பெரியார் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் அப்படித்தான் செயல்படும். இப்போ ராம்லீலா வைப்போம். ராம்லீலா என்ற பெயரில் வடநாட்டில் ராவணனுடைய உருவ பொம்மையை மிக பெரிதாக செய்து அதை நெருப்பு வைத்து கொளுத்துவார்கள். அதற்கு ராம்லீலா மைதானம்னே டெல்லியில் இருக்கு. அதற்கு பெயர் ராம்லீலா மைதானம். அதில் நெருப்பு வைத்து கொளுத்துவார்கள். அது ஒரு பண்பாட்டு நிகழ்வு. ராவணன் எதிரியாக பார்த்து ராவணனை அவர்கள் கொளுத்துவாங்க. இது பெரியாருக்கு ரொம்ப நாளா ஒரு பெரிய இதாக இருந்தது. அவர் என்ன செஞ்சாரு? ராமனுடைய உருவ பொம்மையை பெரிதாக செய்து தந்தை பெரியார் திடலிலே ராவண லீலா கொண்டாடினார். பெரியார் அந்த ராமனுடைய உருவ பொம்மைக்கு செருப்பு மாலை போட்டு செருப்பாலை அடித்து தீயப்பத்த வச்சு எரிச்சாங்க. ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கு பெரியார் உயிரோடு இருந்தால் அதை செய்வார். நீ மோடி இருந்தா என்ன, மோடியை படைத்த அப்பன் இருந்தா என்ன, அமித்ஷாவே வந்தா என்ன, அவர் இன்றைக்கு பெரியார் திரும்பி வந்தாலும் பெரியார் திடல்ல ராவண லீலா கொண்டாடுங்கடான்னு சொல்லி எவன்டா அவன் அப்படின்னு சொல்லி கொளுத்துவார் பெரியார். அதுதான் பெரியார். தந்தை பெரியார் ஒரு சிஸ்டம். இதை தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு சிஸ்டத்தோடு மோதி நீ என்னத்தை பிடுங்க முடியும்? காட்டி கொடுத்தவன் என்ற பட்டப்பெயரைத்தான் வாங்கி கொள்ள முடியும். கிரேக்க நாட்டில் போய் நீங்கள் சாக்ரட்டிஸை திட்டுங்க, உங்களை பைத்தியக்காரன் முத்திரை குத்தி உங்களை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த வாங்கி திங்கிறவன், வலிச்சு நிற்கிறவன், இனாம் வாங்குறது, என்ன இலவச வேஷ்டி சேலை வாங்குறது, இதெல்லாம் கிரேக்கத்தில் இருக்கா? கிடையாது. இலவச மோர்பந்தல், இலவச நீர்ப்பந்தல், பிரியாணி போடுறது, இதெல்லாம் கிடையாது கிரேக்கத்தில். யாருக்கும் யாரும் இனாம் தர மாட்டார்கள். அதை உருவாக்கியவன் தான். அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு கிரேக்கம் அப்படி மாறுவதற்கு வழி செய்தவர் சாக்ரட்டிஸ். அதே மாதிரி ஒரு அறிஞன் தான் இன்றைக்கு தமிழகத்திலே பெரியார்.
இனாம் வாங்காதடா, நான் சொன்னாலும் நீ நம்பாதடா, நீனா உனக்குள்ள சிந்திச்சு பாடுறா, யோசிச்சு பாடுறா என்று தமிழகத்தை தயார் செய்த ஒரு சாக்ரட்டிஸ் தான் தந்தை பெரியார். அதனால பெரியார் சாக்ரட்டிஸ் என்ன செய்தார்னு கிரேக்கன் இவனும் கேட்கறது இல்லை, இங்க ஒரு புல்லுருவி தருதலை கேட்டுக்கிட்டு. பெரியாரை பற்றி இன்றும் நாம் நினைத்து பார்க்கின்ற பாரதிதாசன் அவர்களுடைய கவிதை தான், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பை தொடும் மண்டை சுரப்பை உலகம் தொழும் மணக்குகையில் சிறுத்தை இழும். பெரியாரை நினைத்தாலே சிறுத்தை மணக்குகையிலே எழும். அப்படி ஒரு வீரம் வரும். அவர்தான் தந்தை பெரியார். ஆகவே மடாலயங்கள், சங்கராச்சாரியார்கள், இப்படி மிகப்பெரிய ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக மக்களை வீதிக்கு கொண்டு வந்தவர், படித்தவர்களை அவர்களுக்கு எதிராக சிந்திக்க வைத்தவர், சாக்ரட்டிஸ் போன்ற அறிஞர்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர், மேலை நாடுகளுடைய ஒப்பற்ற தத்துவ கருத்துக்களை கோட்பாடுகளை அந்த அறிஞர்களை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார். மனித வாழ்வியலில் குறிப்பாக தமிழகத்தில் தந்தை பெரியார் என்பவர் ஒரு மனிதர் அல்ல, அது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்றைக்குமே இருக்கும். எப்படி நக்கீரன் ஒரு சிஸ்டம், கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்டான்ல, நற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அதனால நக்கீரன் இன்று வரை ஒரு சிஸ்டம். அதே மாதிரி தந்தை பெரியார் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் தமிழர்களுக்கு பிடித்தது. இங்கே எவன் கடவுளை திட்டுறானோ அவனை தான் தமிழர்களுக்கு பிடிக்கும். யார் கடவுளுக்கு எதிராக, ஏன்னா முதல் பணக்காரன் கடவுள் தானே, கடவுளுக்கு எதிராக, மடாதிபதிகளுக்கு எதிராக, சாமியார்களுக்கு எதிராக, இவர்களுக்கு எதிராகவெல்லாம் திட்டுகிறானோ அவனைத்தான் தமிழர்களுக்கு பிடிக்கும். வீணா மோதி வீணா காணாம போகாத, யாருக்காகவோ ஏவல் நாய் வேலை பார்த்து அந்த கமிஷன்ல வாழலாம் நினைச்சா பேர் தான் கெட்டு போகும், அசிங்கமாக போய்விடும். போச்சு, முடிஞ்சிச்சு. தொடக்கூடாத இடத்தில் தொட்டு மாட்டிக்கொண்டார் தம்பி சீமான் அவர்கள். ஆகவே மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.